ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Let's welcome you in the mighty name of Jesus. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். We've come here on the last Sunday of the year. இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தியிருக்கிறார். God has protected us throughout this year. அவர் எங்களோட ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு கிழமைகளிலும், அங்கே மாதங்களிலும் அவர் காத்து எங்களை வழிநடத்தி இங்கே கடைசி கிழமையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். He has brought us through every single minute, every day, every week of the year. Because when you're talking, if you do that, your voice can't be heard. Okay, நாங்கள் தொடர்ந்து தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். We're going to worship the Lord. இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் எல்லாரும் மாறி மாறி நாங்கள் வாசிக்க போகிறோம். We're going to read God's word. 103ஆம் சங்கீதத்துக்கு எங்கள் வேதங்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். We're going to turn our Bibles to Psalms chapter 100. இந்த வேளையில கௌதம் அவர்கள் எங்களோட கூட வந்து முதல் 7 வசனங்களை அவர் எங்களோட கூட வாசிக்க போகிறார். We're going to read the first 7 verses for us. நாங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி நாங்கள் வாசிக்க போகிறோம். And we're going to read the rest in English. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Praise the Lord, my soul, all my inmost being, praise His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise the Lord, my soul, and forget not all my benefits. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. Verse 3. Third one. Who forgives all your sins and heals your all disease. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. Who redeems your life from the pit and crowns you with love and compassion. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. Who satisfies your desire with good things so that your youth is renewed like eagles. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். The Lord works righteousness and justice for all the oppressed. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். He made known his way to Moses, his deeds to the people of Israel. Amen. இப்போ ஈடன் தொடர்ந்து எங்களோட கூட வாசிப்பார்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். The Lord is compassionate. The Lord is compassionate and gracious, slow to anger, abounding in love. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். He will not always accuse, nor will he harbor his anger forever. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். He does not treat us as our sin deserve or repay us according to our iniquities. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. For as high as the heavens are above the earth, so great is his love for those who fear him. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். As far as the east is from the west, so far has he removed our transgressions from us. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். For he knows how we are formed, he remembers that we are dust. Amen. நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான். The life of mortals is like grass, they flourish like a flower of the field.
காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. The wind blows over it and it is gone, and its place remembers it no more. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. Well, from everlasting to everlasting, the Lord's love is with those who fear Him, and His righteousness with their children's children. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. With those who keep His covenant and remember to obey His precepts. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. The Lord has established His throne in heaven, and His kingdom rules over all. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவியவான்கள் அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். Praise the Lord, you His angels, you mighty ones who do His bidding, who obey His word. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை துதியுங்கள். Praise the Lord, all His heavenly hosts, you His servants who do His will. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Praise the Lord, all His works everywhere in His dominion. இந்த நாளில வருடத்தின் கடைசி கிழமையில வந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம். See, we've come into the last week of this year, and what we need to think about is, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று நாங்கள் அறிக்கை செய்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கட்டும். It says, praise the Lord, my soul, all my inmost being, praise His holy name. ஏனென்று சொன்னால் அவர் எங்கள் ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார், அவர் அது மாத்திரமல்ல, அவர் செய்த ஒரு காரியத்தை நீ மறந்து போகாமல் அவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டியது என்று அடுத்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். You see, the next verse says that we should not forget all His benefits. ஏன் நாங்கள் அப்படி செய்ய வேண்டும்? அவர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களை நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. Why? Because He forgives all our sins and heals all our diseases. இந்த கடந்த வருடத்துல எத்தனையோ ஆபத்துக்கள் எங்களுக்கு அறியாமல் எங்களை நோக்கி வந்திருக்கலாம். அதே போல அதை இந்த வசனம் சொல்கிறது, அதிலிருந்து அவர்களை மீட்டு காத்திருக்கிறார். ஆமென். See, there may have been many harmful or dangers that have come towards you, but God has protected you through all of these things. நாலாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. It says, who satisfies your desires with good things, so that your youth is renewed like the eagles. ஹல்லேலூயா. இந்த நாளில தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நாங்கள் ஒரு புதிய பாடலை அவரை பாடி நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே என்று சொல்லி பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. We're going to worship the Lord and thank Him for all that He has done this year and glorify His name. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காத்தடு மாறாமல்
உமக்கு இணையில்லையே. எம்மானேசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே. உன் அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே. நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. சொல்லுங்க உள்ளத்தில் ஆழத்தில். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. மறுபடி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீ கொண்டு மண்ணுகாமல் ஆண்டவரே. அப்பா சுவாமி கால் தடுமாறாமல் ஆண்டவரே. கண்மணி போல் ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே. அப்பாவை அனைத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே. அப்பா சுவாமி சமாதானமாக ஆண்டவரே, சந்தோஷமாக ஆண்டவரே உம்மை துதிக்க நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே கண்ணிமையாமல் ஆண்டவரே எங்களை காத்தவரே. இம்மானுவேலர் ஆண்டவரே அநேகர் எங்களை விட்டு போன போதிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இம்மானுவேலராய் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மானுவேலர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தீ கொண்டு வணங்காமல் ஆண்டவரே. அப்பா சுவாமி காத்து ஆண்டவரே. அப்பா இந்த தேசம் காண்பிக்கும் ஆண்டவரே. அப்பா தேவமே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய மகா தேசத்தை ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் முழுவதிலும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரை கொண்டு செல்ல அழைத்தவரே அதை சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே, துன்பங்கள் மத்தியிலும் சுவாமி ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே எங்களை குறைவிலும் ஆண்டவரே, எங்களுடைய நிறைவிலும் ஆண்டவரே. அப்பா நீ நன்மை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துன்பங்கள் சூழ்ந்த போதெல்லாம் ஆண்டவரே. அப்பா கரம் பிடித்து தூக்கி நின்ற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்ணீரை துடைத்து சுவாமி ஆண்டவரே எங்களை கரங்களை பிடித்து சுவாமி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அற்புதமாக அதிசயமாக எங்களை நடத்தி வந்தவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தீங்கு அணுகாதபடி ஆண்டவரே. அப்பா பொல்லாப்பு நேரிடாதபடி சுவாமி காத்தவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ காத்தீரே. நன்றி 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 சுவாமி. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் மறந்து போக கூடாது. ஹalleluya ஹalleluya நாங்கள் பாடுவோம், அவரை உயர்த்துவோம். ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. என்னென்று சொன்னால் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ மறந்து போகாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நோய்களை எல்லாம் நீக்கி அவர் படுங்குழியில் இருந்து எங்களை மீட்டிருக்கிறார். The lyrics say, "Oh my soul, thank Him wholeheartedly for all the goodness He has done, and never forget it. He has forgiven all our sins." Amen. And
neutralize all the harmful effects coming towards us. He also saved us from the pits. Amen. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. உன் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலி என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலி என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபையின் இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். தம் கிருபையின் இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் விருத்தியாக்குகிறார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் விருத்தியாக்குகிறார். சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கண்களும் மொழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்வார், ஜனங்கள் காண செய்தார். ஓ அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு
ஒரு நாளும் மறவாதே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. Hallelujah, 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 hallelujah. அவர் தன்னுடைய வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினது போல அவர் எங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அவர் இம்மட்டும் எங்களை அவர் காத்து வழிநடத்தி இருக்கிறார். Hallelujah, hallelujah. அதிசய செயல்கள் காண செய்தார், அவர் எங்கள் கண்கள் காண செய்தார். Hallelujah, hallelujah. ஆண்டவரே, அப்பா வருடத்தின் ஆரம்பத்திலே நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றினீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh, hallelujah, 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 hallelujah. We thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. We praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah. We are going to sing this song and come to the word of God. இந்த நாங்கள் இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக கடந்து போகிறோம். Hallelujah, hallelujah. ஆண்டவரே இந்த நாள் தாமே சுவாமி ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for giving us the mercy for this day, O Father. ஆண்டவரே இந்த வேளை வார்த்தை ஆண்டவரே இந்த காலத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we give you the word today. ஆண்டவரே அந்த பேசுகிற மகனை இந்த காலத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, I pray that you're with the message giver, O Father. ஆண்டவரே சுவாமி மகனை ஆண்டவரே சிலுவையின் பின் மறைத்து ஆண்டவரே அப்பா நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that you are behind each and every one of his words, O Father. ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதித்தல்க மகன் பேசுற வார்த்தைகள் ஆண்டவரே 10 100 60 ஆண்டவரே சுவாமி அங்க பலன் கொடுக்க நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you may give him strength to do this sermon, Lord, and more in the future, Father.
ஆண்டவரே இந்த வேளையில சோமி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிற மகளை இந்த காலத்துல கொடுக்கிறோம். Lord, we give it to your hands the translates today, O Father. ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வருடம் முழுத்திலும் காத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துற நீரே ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். Lord, we thank you for the grace and mercy that you've given us throughout this year and in the past to bring us to this point, O Father. ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்களே பொறுப்படுத்தி மிகுதியான வேலை இந்த காலத்துல கொடுக்கிறோம். Lord, may you provide guidance to take responsibility in our lives, O Father. I ask in Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். I'd like to welcome you all again in the mighty name of Jesus. இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Today is the last Sunday of this year that we are celebrating. நாங்கள் இதுவரையிலும் எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். Until now we have given thanks to the Lord. தொடர்ந்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலே இருந்து சில வார்த்தைகளை நாங்கள் தியானித்து தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். We are going to continue giving thanks to the Lord by meditating upon a few verses from the Bible. நாங்கள் வேதத்தில் இருந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். Let's read a verse from the Bible. சங்கீதம் 13:5-6 வசனங்களை நாங்கள் வாசிக்க போறோம். I'm going to read from Psalms chapter 13 verses 5 and 6. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். But I trust in your unfailing love. உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். My heart rejoices in your salvation. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். I will sing the Lord's praise for he has been good to me. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். God has done many good things in our lives. அவர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. There is too many good things he has done for us to be able to reflect on. எண்ணற்ற நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். He has done innumerable things in our lives. ஆனால் இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் நாங்கள் தியானிக்க போறோம். So today we are going to just meditate upon a few things from the word of God. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், What the psalmist says here is, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், psalmist says, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமென். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். உம்முடைய இரட்சிப்பினால் என்னுடைய இருதயம் களிகூரும். says my heart rejoices in your salvation. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறபடியால் அவரை நான் பாடுவேன். He says I will sing the Lord's praise for he has been good to me. இந்த நன்மைகள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய விசேஷித்த நன்மை என்னவென்று சொன்னால், What's the biggest, most important good thing God has done in our lives? தேவன் நமக்கு கொடுத்த மகா பெரிதான ரட்சிப்பு அருமையானது. It is the salvation that God has given to us. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எங்களுடைய இருதயம் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. So what happens is our hearts rejoices in your salvation. இந்த மகா பெரிதான ரட்சிப்பை நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Our God has given us this amazing, this great salvation to us. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? what is this salvation? ஏதோ ஒரு வகை பூ என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. Don't think it's some type of flower. ரட்சிப்பு என்று சொன்னால் நாங்கள் ஒரு காரியத்திலே இருந்து காக்கப்படுவது. It means that we are being saved from something. அதாவது, What I mean by this is, ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். I would like to give you an example. ஒரு முறை
ஒரு மனிதன் திடீரென்று கிணற்றிலே விழுந்து விட்டார், தவறி விழுந்து விட்டார். So a man, he accidentally fell into a well. அந்த கிணற்றிலே விழுந்த மனுஷனை விழுந்தவுடனே அந்த ஜனங்கள் எல்லாம் சத்தம் போடுகிறார்கள், ஐயோ அந்த மனுஷன் கிணற்றிலே விழுந்து விட்டாரே, இவரை தூக்கி விடுங்கள் என்று சொல்லி சத்தம் போட்டு அலறுகிறார்கள். So the people that saw that he fell into that well, they all are shouting, screaming that the man has fallen into the well. ஆனால் அந்த நேரத்திலே அங்கே அநேகர் வருகிறார்கள். So many people gathered around the well. வந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், So what they said was, இந்த மனுஷன் எங்களுக்கு எத்தனை துரோகம் பண்ணினான். they said, oh, this man has done he has cheated us many times. இந்த மனுஷனுக்கு இது வேண்டும். He deserves this. இதிலே விழுந்து இப்படி எப்படியாவது அழிந்து போகட்டும். He should just be destroyed being in this well. என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். And that's what many people said. அந்த வேளையிலே இன்னொரு மனுஷன் வருகிறார். But at that time another man came. அந்த மனிதன் திடீரென்று ஓடி வந்து அந்த கிணற்றுக்குள்ளே குதித்து, he all of a sudden just came and he ran into the well. அந்த தண்ணீரிலே விழுந்த மனுஷனை தன் தோள்களிலே தூக்கி சுமந்து கொண்டு he picked up that man and he carried him on his shoulders. அந்த கிணற்று படிகளிலே ஏறி மேலே வருகிறார். He's walking up the stairs of the well and he's coming up out of the well. மேலே அவரை கொண்டு வந்து படுக்க வைத்து அவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவி காரியங்களை செய்து, so the moment he took him out of the well, he resuscitated him and did all the first 8 things that were needed. அவரை பிழைக்க வைக்கிறார்கள். And he gave him a second அன்பான life. தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God. இப்படித்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், This is also how our Lord Jesus Christ is. நாங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக அவர் எங்களுக்கு செய்யாமல், God does not look at our sins and he doesn't act according to what we have done. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாசித்த சங்கீதம் போல என்ன செய்தார், அவர் கடலின் ஆழத்திலே அவர் தள்ளி போட்டார். We ஹல்லேலூயா. can see according to the word of God, it says that the sins and the past that we have committed, he puts those far deep in the oceans. அந்த பாவங்கள் அனைத்தையும் அவர் மறந்து மன்னித்து விட்டார். He forgets and he has forgotten about them. ஆகையினால் தான் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். He forgives us and forgets about them, and that's why we praise him. அவர் நன்மையை செய்வது மட்டுமல்ல, It's not because he only done good things in our lives. அந்த நன்மைக்கு பதிலாக நம்மிடத்திலே எந்த ஒரு காரியங்களையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. He has given and done all these good things in our lives without having an expectation in return from us. ஒரு காலத்திலே நாங்களும் இப்படித்தான் தேவனுக்கு விரோதமாக நன்மை செய்யாமல் தீமை செய்து கொண்டிருந்தோம். Even I was doing sins against God before I knew Christ. அவரை நாங்கள் தூசித்தோம். We were தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ பாவமான காரியங்களை செய்தோம். we did many things against God. அவருக்கு விரோதமாக எத்தனையோ பாவமான வார்த்தைகளை பேசினோம். We cursed him with many words. ஆனாலும் அவர் என்ன செய்யவில்லை, எங்களுக்கு அதற்கு தக்கதான காரியத்தை எங்களுக்கு செய்யவில்லை. God didn't punish us because we did that. மாறாக அவர் எங்களை நேசித்து எங்களை ரட்சித்தார். அருமையானவர்களே, Most on the other hand, he loved us and he took us as his own. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். And that is what the psalmist says here. என்னுடைய இருதயம் தேவன் கொடுத்த ரட்சிப்பினால் களி கூறுகிறது. The psalmist says, my heart rejoices in your salvation. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நின்று தேவ சமூகத்திலே நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், the reason why we are able to stand here and rejoice and be glad while worshiping the Lord is தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே தந்த மகா பெரிதான ரட்சிப்பின் சந்தோஷம். அருமையானவர்களே, it's because of the joy that we are getting from his salvation. இதைத்தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். And this is what the psalmist says like that. அவர் எனக்கு செய்த ரட்சிப்பை நினைத்து நான் என்ன செய்வேன், அவருடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். He said, I will sing the Lord's praise for he has done been good to me. அப்படியான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, If it's like that, my dearly beloved children, ஒருவேளை நீங்கள் இன்று வரையிலும் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். if until now you have not been saved, ஏதோ ரட்சிப்பு என்று சொன்னால் நீங்கள் வேற ஏதோ பெரிய காரியம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். you might be thinking that being saved is some big thing. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் ரட்சிப்பு. அருமையானவர்களே, Salvation is when your sins are being forgiven. அந்த ரட்சிப்பை நமக்கு தரக்கூடியவர் ஒரே ஒருவர். There's only one person that can give us the salvation. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. It is our Lord Jesus Christ, the one only.
அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளது என்று வேதவசனம் சொல்லுகிறது. Through His blood, the Word of God says that His blood is able to cleanse us all from our sins. அவர் ஒருவரே நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Says He is the only one who's powerful enough to ஆம் save us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், If you would like, if you want to receive this heart and this happiness of salvation, உங்களுடைய இருதயம் அந்த ரட்சிப்பினால் என்ன செய்யும்? மகிழ்ந்து களிகூரும். your heart will rejoice in His salvation. அந்த நன்மையை நினைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேவனை துதிப்பீர்கள். What will you do? You will sing His praises for the good deeds He has done for you. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். God has done many good things in my life. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே இருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். From the day that we have been saved until today, God has done many great things in our lives. நாங்கள் ஒரு சில நன்மைகளை மட்டும் நாங்கள் நினைவு வைத்திருக்கிறோம். We have only kept a few good things that God, we only remember a few good things that God has done. எத்தனையோ நன்மைகளை நாங்கள் மறந்து போய்விட்டோம். We have forgotten about many good things that God has done in our lives. ஆனாலும் நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார். We should never forget the good things God has done in our lives. மகாபரிதான ரட்சிப்பை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையை செய்தார். God has blessed us hugely by giving this salvation to us. இந்த ரட்சிப்பானது நாங்கள் இன்னும் ஒரு இடத்திலே நாங்கள் பணத்தை கொடுத்து எங்களுடைய ஞானத்தை கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. You will not be able to receive this by through money or the wisdom and knowledge that we have. We are not able to receive the salvation. இது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகா பெரிதான பரிசாக இருக்கிறது. This is the greatest gift that has been given to us by God. இந்த ரட்சிப்பை நமக்கு தரும்படியாகத்தான் இந்த நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். The whole reason we are celebrating the salvation is because God gave His one only Son, which we are celebrating now in this Christmas time. என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காகவே, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்திலே இருந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்தார். Our Lord Jesus Christ came from heaven down to earth for you and me so that He can forgive us from our sins. அவர் நம்மை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். He came to this world to save us. அந்த ரட்சிப்பினால் தேவன் நமக்கு ஒரு மகாபெரிய நன்மையை செய்திருக்கிறார். And because of this salvation, God has done a great thing in our lives. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய சபையிலே இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொன்னார். If we are able to stand there and give thanks to the Lord, எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு கிடைக்காத ஒரு மகாபெரிதான ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். our God has given such a great thing that cannot be given by men. It's given by God, and it is the salvation. சங்கீதம் 85:2 சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லப்படுகிறது. In Psalms 85 verse 12 it says, the Lord will indeed give what is good. ஆம் பிரியமானவர்களே, Yes, my dearly beloved. அவர் நன்மையானதை நமக்கு தருவார். He will only give us what is good. அவரிடத்திலே நாங்கள் வாஞ்சியா இருக்கிற பொழுது அவர் நன்மையானதை நமக்கு தருவார். If we have an expectation or a yearning for something, God will give it to us. இரண்டாவதாக, Secondly, நாங்கள் சங்கீதம் 133:1 வாசிக்கிறோம். we read from Psalms 133 verse 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று வேதவசனம் சொல்லுகிறது. The word of God says how good and pleasant it is when God's people live together in unity. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் தனிமையாக இருக்காதபடி, in order for us, the ones who are saved, not to be alone, தேவன் நம்மையெல்லாம் என்ன செய்கிறார்? சகோதரர்களாக, சகோதரிகளாக, தாய்மார்களாக, பிள்ளைகளாக, குடும்பங்களாக இணைத்து அவரை துதிக்க வைக்கிறாரே, அவரை ஆராதிக்க வைக்கிறாரே, அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைத்த இரண்டாவது நன்மை. அருமையானவர்களே, what is our God doing? He is gathering all the brothers and sisters in Christ and puts them together in unity to praise and worship our God. நாங்கள் இந்த தேசத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை தந்து நமக்கென்று ஒரு கூட்டத்தை கொடுத்து அவருடைய சமூகத்திலே நம்மை ஆராதிக்க வைக்கிறாரே, தேவன் நமக்கு செய்த மகாபரிதான நன்மை. அருமையானவர்களே, a great thing, a good thing that God has done in our lives is He has saved us and set us apart. He has given His church and His people to come together and worship Him. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி அடக்கப்பட்டிருக்கிறார்கள். There are many people in this world that are out there and they are isolated, not being able to worship God. எத்தனையோ இடங்களிலே சபைகளை கூடாது என்று எத்தனையோ தடைகள் இருக்கிறது. They are facing many obstacles that they are unable to attend church. ஆனால் இவைகள்
எல்லாவற்றிலும் தேவன் தம்முடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு இந்த ஆலயத்தை தந்து இங்கே இருக்கக்கூடிய விசுவாச கூட்டத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். But God has blessed us in the midst of all of this. He has given us this church to come and worship Him together with His people. சகோதரர்களாக நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடியதாய் தேவன் நமக்கு கிரியை பாராட்டியிருக்கிறார். God has given us the mercy and grace to come and live together in unity. எத்தனை பெரிய நன்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகள். What a great thing it is, my dearly beloved. தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் தனியே இருக்க விட மாட்டார். God will never leave anyone to be alone. அவர் தனித்திருக்கிறவனுக்கு அவர் நான் துணை என்று சொல்லுகிறார். For those who are alone, He says, I am there to be with you. தனிமையானவனுக்கு அவர் வீடு வாசல்களை ஏற்படுத்தி அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். The one who is alone, He would give them and bless them a house and make them live in it. அப்படி தேவன் என்ன செய்கிறார்? நம்மை ரட்சித்து என்ன செய்கிறார்? ஒரு குடும்பமாய் தம்முடைய குடும்பத்திலே எங்களை இணைத்து தம்மை ஆராதிக்க வைக்கிறார். So what God is doing is He is bringing His people together in unity, all the brothers and sisters to come together and worship Him. ஆகையினால சபை என்று சொல்லும் பொழுது சபையிலே நமக்கு தாய்மார்கள் இருக்கிறார்கள், தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், சகோதரிமார்கள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொருவரையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. So in churches they are blessed with fathers and mothers, sons and daughters, grandchildren and children. God has blessed us with. இந்த மகாபெரிய நன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தந்திருக்கிறார். This is what a great thing God has given to us. நாங்கள் ஒருபோதும் தனிமையானவர்கள் அல்ல, அருமையானவர்களே. We should never forget that we are never alone. தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். Our God Himself is with us. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். He lives within us. அவர் ஒருபோதும் நம்மை தனிமையாக விடுவதில்லை, அருமையானவர்களே. God will never leave or forsake us. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் அவர் நம்மோடு கூட வருகிறார். Wherever we go, which place we go to, God will come with us. அவர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். He said, I will guide you and be with you in all the ways that you go. ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, Therefore, my dearly beloved children of நீங்கள் God, ஒருவேளை கேட்கலாம், கர்த்தர் நமக்கு என்ன நன்மை செய்தார் என்று கேட்கலாம். you might ask yourself, what good thing has God done in my life? நீங்கள் உலக பிரகாரமான நன்மைகளை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். You should not just have these worldly expectations. கர்த்தர் ஆவிக்குரிய அநேக நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். God has blessed us with many spiritual gifts. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்கு அங்க அதிலிருந்து தொடர்ந்து போவதற்கான வேத பாரகர்களை, வேத பண்டிதர்களை, வேத ஆராய்ச்சியாளர்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். From the moment that we got saved, God has blessed us with many researchers and philosophers who teach us the word of God. நாங்கள் வேதங்களை கற்றுக்கொள்ளத்தக்க வேத பாரகர்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given us many teachers in our lives to teach us about the word of God. இப்படியாக தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நன்மைக்கு இதுவாக நமக்கு செய்கிறார். So like that we can see that God has done many great things in our lives for our own good. நம்முடைய வாய்களை நன்மையினால் நிரப்புகிறார். God fills our tongues and mouths with goodness. நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், God அருமையானவர்களே. desires for each and every one of us to do good. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God. கர்த்தர் நம்மை ஒருமித்து அவரை ஆராதிக்கத்தக்க ஒரு நல்ல இடத்தை, ஆலயத்தை தந்து நமக்கு நன்மை செய்திருக்கிறார். God has done good in our lives by giving us a church to come together in unity and praise and worship Him. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். And thirdly, I would like to talk to you about another matter. நீதிமொழிகள் 18:22 வாசித்து பாருங்கள். If you read from Proverbs chapter 18 verse 22, அங்கே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. the word of God says like this: மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். He who finds a wife finds what is good, கணவனை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். and receives favor from the Lord. அதாவது If it's like that, ஒரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் ஆதியிலே ஆதாமை பார்த்து கண்டார். so at the beginning when God created Adam, He saw that it was not good for him to be alone. அந்த மனுஷன் தனிமையா இருக்க கூடாது என்பதை கண்டு He saw that we shouldn't be alone. அந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். He blessed him with a wife and make them live together. அதுதான் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. And that is what the word of God says here. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை கண்டடைகிறது.
He who finds a wife finds what is good. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கண்டடைகிறது. And when a husband finds a wife, அது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது விசேஷித்த நன்மையாக இருக்கிறது. and he receives favor from the Lord. நீங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், Sometimes you might think, நான் திருமணம் செய்ய போகிறேன் அல்லது திருமணம் கட்ட இருக்கிறேன், யாரையாவது ஒருவரை நான் திருமணம் செய்து வாழலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். You might think as you're preparing yourselves to get married, you might think I can just marry anyone and I can just live my life. ஆனால் இன்றைக்கு நீங்க பாருங்கள், எத்தனையோ மக்களை நாங்கள் காண முடியும். But in this world today, we can see many people தங்களுக்கு ஏற்ற துணைவன்மார் மனைவிமார் இன்னும் தங்களுக்கு சரிவரவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற அநேகரை நாங்கள் காண முடியும். We know of many people who are still struggling to find a partner. ஆனால் கர்த்தர் But God, எனக்கு உங்களுக்கு என்ன செய்கிறார்? what does God do for you and me? அவர் நாமே ஏற்ற மனைவிமார்களை ஏற்ற கணவன்மார்களை நமக்கு ஏற்படுத்தி God, He prepares a perfect partner for each and every one of us. எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை செய்கிறார். ஹalleluya. He fulfills good things in our lives. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மனைவியை தேவன் நமக்கு கொடுத்தார். In my life, my God gave my wife. நான் மனைவியை தேடி போகவில்லை. I didn't go in search of my wife. என் மனைவியை தேவன் தாமே கொண்டு வந்து கொடுத்தார். My God came to me and He brought her to me. அது பெரிய ஒரு கதை. That is a long story. ஆனால் நான் இப்பொழுது சுருக்கமாக சொல்லுகிறேன். But today I would like to tell you shortly. நான் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு தேவன் எனக்கு அந்த துணையை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை செய்தார். So God, He decided what was good in my life and He brought my wife to me. அது மட்டுமல்ல, நாங்கள் இருவரும் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு When God saw that me and my wife were not, it wasn't good for us both to be alone. நம் தேவன் நம்முடைய கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்து நமக்கு நன்மை செய்தார். God blessed us with a child and God gave us that blessing. அவைகளோடு நிறுத்திவிடாதபடி, And He didn't stop with that. என் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனிகள் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு He saw that even for my children, for my daughters, that it's not good for them to be alone. அவர்களுக்கு ஏற்ற கணவன்மார்களை மனைவிமார்களை கொடுத்து கர்த்தர் நன்மை செய்தார். And God blessed my children with their partners and also with their children. என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஏற்ற கணவன்மாரை மனைவிமாரை கொடுத்து கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். My God has done good in my children's lives as He has blessed them with partners who are brought by God. இந்த வருஷத்திலும் கர்த்தர் நம்முடைய மகனுக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்து கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். And even this year, my son, my Lord God brought a wife that was suitable for my son and got them married. இப்படியாக தேவன் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். Just like that, my God has done many great things in our lives. அந்த நன்மைகளை நினைத்து தேவ சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And we should remember those things and we are giving thanks to the Lord. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடக்கவில்லை என்று சொன்னால், if you think in your life that a good thing hasn't happened yet, தயவு செய்து கர்த்தர் மேல் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். do not find fault in the Lord. ஏனென்றால் தேவன் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Because the word of God says when Jesus lived in this world, He was walking around to see whether He could do good for the people around Him. அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் கூட நன்மை செய்யாமல் விடவில்லை. The ones who believed in Him and trusted in Him, He never failed to fulfill their needs. அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டு நான் சுகமடைவேன் என்று அந்த குறிப்பிட்ட விசுவாசத்தோடு கூட வந்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்தார். Just like we saw that He healed the lady when she touched His clothes. ஏனென்றால் அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் அவர் மறந்து போவதே அல்ல. Because He never forgets those who believe in Him. வேதவசனம் சொல்லுகிறது, The word of God says, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கிற பொழுது when Jesus Christ lived in this world, அவர் சொல்லிய சில வார்த்தைகளை இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். we're going to read some things that He has said. லூக்கா 6 அதிகாரம் 33 இலிருந்து 35 வரையிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். If you read from Luke chapter 6 verses 33 to 35, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான உதாரணத்தை இங்கே சொல்லுகிறார். He's giving a very important example. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால்
உங்களுக்கு பலன் என்ன என்று கேட்கிறார். பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறி கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், it says, and if you do good to those who are good to you, what credit is that to you? Even sinners do that. But love your enemies, do good to them, and lend to them without expecting to get anything back. Then your reward will be great, and you will be children of the Most High, because He is the kind to be ungrateful and wicked. இந்த வேதவசனத்தை முடிக்கிற பொழுது அவர் எப்படி சொல்லுகிறார்? See how he's finishing this verse. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்தார். அருமையான. It says that He is kind to the ungrateful and wicked. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் அவர் நன்மை செய்திருக்கிறார் என்று சொன்னால், so if it means that God has done good things in yours and my life, நாங்கள் ஏதோ இந்த பூமியிலே இருக்கிறவர்களுக்கு மிகுந்த நல்லவர்கள் என்பதனாலே அவர் நமக்கு நன்மை செய்தவர் அல்ல. He didn't do good things in our lives because we are such righteous people in this world. அல்லது தேவன் விரும்புகிற ஒரு நல்ல பிள்ளைகளாய் இருந்ததனாலே நன்மை செய்தவர் அல்ல. And it's not because we have been good children to Him in this world. நாங்கள் பாவிகளாகவும் துரோகிகளாகவும் இருந்தோம். And we were sinners and we were wicked. ஆனாலும் என் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். But still my God did good in our lives. இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், if you accept this exact Father, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். then God will be able to do good in your life as well. வேதம் சொல்லுகிறது, the word of God says, எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். if you read from Jeremiah chapter 5 verse 25, அங்கே வேதவசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. the word of God speaks clearly here. உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை கிடைக்கவில்லை என்பதற்கு காரணம் என்னவென்றால், the reason why your wrongdoings have kept you away, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாமல் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. it says your sins have deprived you of good. அப்படி என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகம் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், if you have a desire that you want greater things in your life, நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை விட்டு இன்னும் அதிகமாய் நாங்கள் விலக வேண்டும். அருமையானவர்களே, we should leave and go away from these sins. அப்பொழுது கர்த்தர் இன்னும் அதிக நன்மைகளை செய்வார். Then will God be able to do great things in your life. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dearly beloved children of God, வேதவசனம் சொல்லுகிறது, the word of God says, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? whoever of you loves life and desires to see many good days, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. keep your tongue from evil and your lips from telling lies. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, தேவன் சொல்லுகிறார், the Lord says, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பு என்று சொல்லுகிறது. whoever of you loves life and desires to see many good days. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேக வேதனைகளோடு இருக்கலாம். Many of you might have many sorrows in your life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே, நடக்கவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு கலங்கிக் கொண்டிருக்கலாம். You might be worried and you're sad that no good things is happening in your life. கர்த்தர் சொல்லுகிறார், But my Lord says, நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், நான் அதை காண வேண்டும் என்று சொல்லி நீ உன்னுடைய ஜீவனை விரும்பு, நேசி என்று வேதம் சொல்லுகிறது. whoever of you loves life and desires to see many good things, such the word of நாங்கள் God. அறிக்கை பண்ண வேண்டும். அருமையானவர்களே, This is what we need to declare, my daily beloved. தேவனிடத்திலே இருந்து நான் நன்மைகளை காண வேண்டும். I want to see good things from the Lord. நான் இன்னும் அதிக நாட்கள் ஜீவனோடு கூட இருந்து அந்த நன்மைகளை காணும்படி கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். We should pray to the Lord to ask Him to help us to see many good days of the good things of God. அப்படியாக நாங்கள் தேவ சமூகத்திலே இருக்கிற பொழுது, when we are in that presence of God, தேவன் அதிக நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்வார். God will continue to do greater and greater things in our lives. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of life, ஒரு சில முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட பேச கர்த்தர் கிருபை பாராட்டினார். my God gave us the grace to learn some important things. ஏனென்றால் நீங்கள் ஒருவேளை எங்களிடத்திலே கேட்கலாம், You might be able to
might ask me, உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆகையினாலே நீங்கள் சந்தோஷமாக பேசுகிறீர்கள் என்று சொல்லலாம். you might say, oh, pastor, you are living a good life and you have everything in your life. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, But my dearly beloved children of God, நாங்கள் தேவனிடத்திலிருந்து இத்தனை நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக but before we receive these good things from the Lord, அநேக உபத்திரவங்கள் பாடுகளின் மத்தியிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். we have gone through many struggles and things in our lives. ஆனால் உபத்திரவங்கள் பாடுகளை நாங்கள் இந்த இடத்திலே நினைக்கவில்லை. But at this moment of time, we are not remembering the bad things that happened in our lives. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, But my dearly beloved children of God, கர்த்தர் எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். my God has carried and guided us. கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். He has done many great things in my life. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, my dearly beloved children of God, என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி therefore sing this song with me together கர்த்தருக்கு நன்றி சொல்லி and give thanks to the Lord. நாங்கள் ஜெபிப்போம். Let's pray. தேவன் நம்மை மறக்கவில்லை. God has not forgotten us. அவர் நன்மை செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நினைத்தார். He remembered us to do good things in our lives. அவர் நோவாவை நினைத்தார். He remembered Noah. ஆபிரகாமை நினைத்தார். He remembered Abraham. அன்னாளை நினைத்தார். He knew Hannah. இப்படி நம்மையும் அவர் நினைவு கூர்ந்து இன்று வரையிலும் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். And God has remembered us this far, and He has remembered us. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சுவே, எம்மை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சுவே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும்
தடைகளை உடைத்தீரையா தள்ளா என் தடைகளை உடைத்தீரையா தள்ளாத விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தம் தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மறவாத நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றிகளோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you, Father. இதுவரையிலும் எங்களை மறவாமல் நினைத்தீரே. Lord, you, until now, Father, you never forgot us, oh Father. உமக்கு You நன்றி remembered us. சொல்லுகிறோம் அப்பா. We give you thanks, oh Father. அப்பா, பலவீனப்பட்டு போயிருந்த நேரத்தில் எல்லாம் Lord, at the time of my sicknesses and in my weakness, oh Father. ஆண்டவரே, உம்முடைய புது பலனை தந்து இன்று வரையிலும் நம்மை தாங்கி நடத்தி வருகிறீர்கள். Lord, you've given me new strength, oh Father, and you've carried me until now. அப்பா, தள்ளாடி போற நேரத்திலே Lord, the times that I have to be shaken, oh Father. உம்முடைய கரங்கள் நம்மை தாங்கி எங்களை நடத்திட்டே. Lord, your hands, oh Father, or your arms carried us, Lord. இவ்வளவு நாட்களும் எங்களை ஆண்டவரே காத்து வழி நடத்தி வந்தீரே. Lord, all these days, oh Father, you have guided us and நல்ல எபினேசராய் நம்மோடு கூட கடந்து வந்தீரே அப்பா. you were the good Ebenezer, Father. You have carried us and guided அப்பா, us. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we give you thanks, oh Father. நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை நினைக்கிறோம் ஐயா. Lord, remember every good thing you've done in our அப்பா, lives. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, திருச்சபை வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, I'm giving you thanks, oh Father, in my personal life, in my family life, oh Father, in the children's life, in church life, oh Father. ஆண்டவரே, மனிதர்கள் நம்மை ஒருவேளை மறந்து போகலாம். Lord, the people around us, they might forget us, Lord. நாம் நம்பினவர்கள் நம்மை ஒருபோது ஆண்டவரை கைவிட்டு விடலாம். The ones we trust in, Lord, they might let go of us, Lord. ஆனால் எங்களை அழைத்தவரோ உம்முடைய உள்ள கைகளிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Lord, we are ever grateful, Father, that you have written our names in the palms of your hands. நீ பாராட்டின மகா பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you, Father, for caring for us, Lord. அப்பா, இந்த வருஷத்தின் கடைசி பரிசுத்த ஆராதனையிலே உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். Lord, we gave thanks to you in this holy service for today. ஆண்டவரே, மீண்டுமாய் அப்பா உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதற்கான பலத்தையும் கிருபையையும் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord,
Lord, I ask you, Father, that you will give us the strength and the grace, Father, to come ஆண்டவரே வந்த next to you. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. May you bless all the children that have come today. ஆண்டவரே புதிய வருஷத்தை காண போகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, I'm praying and giving thanks, Father, for those. ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே அப்பா நீ நடத்தி வந்தது போல புதிய வருஷத்திலே இன்னும் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நேசித்து வழிநடத்துவீராக. Lord, I ask you, Father, Lord, how much you've carried and guided us this whole year, Father, that you will continue to do so in the new year, Lord. எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக. Lord, may you fulfill all of our weaknesses, Lord. எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடுவீராக. Lord, may you get rid of our weaknesses. ஆண்டவரே உம்முடைய புதிய பலத்தினால் எங்களை தாங்குவீராக. ஆண்டவரே May you guide us and carry us with new strength, Lord. உம்முடைய வார்த்தைகளின் வல்லமையினால் எங்களை தாங்குவீராக. Lord, may you carry us, oh Father, with your words, oh Father. உம்முடைய வரங்களினால் எங்களை வழிநடத்துவீராக. Lord, may you bless us, Lord, guide us, Lord, with your talents. கர்த்தருடைய மகா பெரிதான வல்லமை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். May your great and powerful power, Father, guide us and carry us, Lord. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவரே. The one who said that no weapon that shall be formed against us. நீர் எங்களை வழிநடத்துவீராக. Lord, may you guide us, Lord. உம்முடைய வலது கரம் எங்களை வழிநடத்தட்டும். Lord, may your right hand carry us, Lord. உம்முடைய பராக்கிரமம் எங்களை ஒவ்வொருவரை காக்கட்டும் ஆண்டவரே. Lord, may you grace, Lord, may you powerful. ஆண்டவரே பறந்து காக்கும் பட்சியை போல எங்கள் மேலே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே பறந்து காக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, may you guide us, Lord, just like the flying eagles, Lord. ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தை காண போகிற எங்களை ஒவ்வொருவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I offer and dedicate every single person that's going to see the new year, Lord. எங்களை வழிநடத்துவீராக. May you carry and guide us. பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I dedicate all your children into your hands. ஆண்டவரே மருமகன்மார்களை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I offer all my son-in-laws into your hands. மருமகளை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I put your dedicated பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். and my grandchildren, Lord. திருச்சபையார் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறேன். I dedicate my church into your hands. ஆண்டவரே எங்களுடைய HF டிவியின் நேயர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. I'm praying for each and every single HTV viewer, Lord. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக. May you continue to do great things in அவர்களையும் அதிசயமாய் நீ நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I ask your Father that you will guide them miraculously, Lord. அப்பா அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வீராக. Lord, I ask that you will do good things in their lives. நன்மையானவைகளை காணும்படி செய்வீராக. May you bless them that they will see good things, Lord. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். I thank you, Lord, that you will do so, Lord. என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of the Lord Jesus Christ, I pray. எல்லோருமாய் நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். Let's all stay together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியாக தேவ ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. அட்வான்ஸாக உங்களை ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். I would like to wish you all in advance the New Year greetings. எங்களுடைய ஆராதனை இருக்கிறது, புத்தாண்டு ஆராதனைகள் இருக்கின்றன. We will have our New Year's service on New Year's Day. நீங்கள் கலந்து கொள்ளலாம். You can join us. கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். You can join us and receive the blessings from the Lord. கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் புதிய வருஷத்தை நாங்கள் ஆரம்பிப்பது நமக்கு தேவன் பாராட்டின மகாபலிதான கிருபையாய் இருக்கிறது. It's God's grace that we'll be able to be in God's presence on New Year's Day. நீங்கள் ஆலயங்களுக்கு போகாவிட்டால் தயவு செய்து எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். If you don't go to any churches, please kindly join us. You're more than welcome to join us. மகிழ்ச்சியோடு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற புதிய வருஷத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். Let's all go into the new year that God is going to give us. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. ஆமென் ஆமென் ஆமென். Amen.